திருமணம் பண்ணாதவங்களுக்கு திருமண யோகம்லாம் இருக்கா? பண்ணலாமா? திருமணத்துக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு 3, 7, 11ல தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. ஆல்ரெடி ராகு சொந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது திருமணம் ஆயிருக்கணும். ராகு திசா புத்தியில ஆயிருக்கணும். ஒருவேளை ஆகாதவங்களுக்கு வந்து இந்த 127 நாட்கள்ல வாய்ப்பு இருக்கு. வரன் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கருத்து வேறுபாடுலாம் கம்மியாகுமா? கம்மியாகும். உங்களுக்கு திரிகோணம்ங்கிறது 5ஆம் இடம்ங்கிறது அருள் ஸ்தானம், மகிழ்ச்சி ஸ்தானம், பாசம், நேசம், அன்பு, உறவு, குழந்தை அத்தனைக்கும் அங்க கேரண்டி. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு உண்டான சாரத்துல தான் ராகு போறாரு. சிறப்பு. அது மிக மிக மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு ஹியூஜான அமௌண்ட் உள்ள போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னொரு பிரான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம். அதாவது இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பு அந்த லைன்ல போய்க்கலாம். இப்போ நீங்க வந்து மூளை உழைப்பு தான் பணின்னு இருக்கும்போது வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு லிங்க்ல வந்து சம்பாரிச்சுக்கலாம். வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்குமா? அதெல்லாம் அடுத்த மகர ராசிக்கு வரும்போது தான். போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து இடமாற்றம் வேணும்னா பண்ணிக்குவீங்க. இந்த இடத்துல பிடிக்கல எனக்கு, இன்னும் கொஞ்சம் வேற மாற்றம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். ஆர்டர் கிடைக்கும் வேற வேலைக்கு. ப்ரொமோஷனுங்கிறது தொழில் வளர்ச்சிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த மகரத்துல இருக்கிற அவிட்டத்துக்கு வந்தாலும். தனுசுல இருந்து எண்ணுங்க. 2ஆம் இடம் மகரம், 6ஆம் இடம் ரிஷபம், 10ஆம் இடம் கன்னி. இந்த இடத்துல இருக்கிற அவிட்டம் வேற, செவ்வாய் நட்சத்திரம் வேற. கும்பம் வந்து கும்பம், மிதுனம், துலாம்ல இருக்கிற செட்டப் வந்து அகம் சார்ந்தது. இதுதான் புறம் சார்ந்தது. இப்ப நீங்க கேட்கறது எல்லாமே இப்ப ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா அந்த 127 நாளுக்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப இருந்தே அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்து பயிற்சி ஆகுது நவம்பர்ல. ராகு பயிற்சி ஆன உடனே பெஸ்ட் கிடைக்கும். சிறப்பு. ஐயா, கடந்த காலத்துல இந்த தாயார் உடல்நிலை பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் சீராகும். கொஞ்சம் சிக்கல் தான். ஏன் அப்படின்னா இப்ப 3ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இப்ப நம்மளுக்கே 12ஆம் அதிபதி தான் செவ்வாய். தனுசுக்கே 12ஆம் அதிபதி தான் செவ்வாய். அப்ப 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் என்பது ஏதோ ஒரு சிகிச்சையை அங்க உண்டு பண்ணுது.